இந்த முருகனை பார்க்க போறவங்கலாம் பக்கத்திலேயே இன்னொரு ஃபேமஸான முருகர் கோயில் இருக்கு. அதை பார்க்க மறந்துடாதீங்க. அப்படி என்ன முருகன் கோயில் தானே கேக்குறீங்க? வாங்க சொல்றேன். வேலூர் மாவட்டம் திருமணிக்குன்றம் அருகே உள்ளது ரத்தினகிரி பாலமுருகன் சுப்பிரமணிய கோவில். இக்கோவில் 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. மிகவும் பழமையான கோவில். பல்லாண்டு முன்பு முருகனின் தீவிர பக்தியான ஒருவர் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து வந்துள்ளார். தினசரி ரத்தினகிரியில் குடிக்கொண்ட முருகனை தரிசித்து குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று மனமுருகி கடும் தவம் இருந்தால் ஒரு நாள் அவள் யாரும் இல்லாத வேளையில் ரத்னகிரிக்கு வந்து நீண்ட நேரம் முருகனை தரிசித்திருந்தாள். தனது குறியை கூறி கண்ணீர் விட்டு சுவாமியை வலம் வந்துள்ளார். அப்பொழுது அங்கே வந்த ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் அவளிடம் அழுவதற்கான காரணத்தை கேட்க அவள் தனக்கு புத்திர பாக்கியம் இல்லாததை கூறி வருந்தினாள். அவள் கூறியதை கேட்ட அச்சிறுவன் கோவிலில் இருந்த விபூதியை எடுத்து அவளிடம் கொடுத்தான். பக்தியுடன் முருகனை வலம் வரும்படி கூறினான். அதன்படியே அப்பெண்ணும் விபூதியை பெற்றுக்கொண்டு சுவாமியை வலம் வந்தாள். வந்து பார்த்தபோது அச்சிறுவன் அங்கே இல்லாததை கண்டு வியந்து போனாள். இச்சம்பவம் நடந்த சில தினங்களிலே அப்பெண் குழந்தை பாக்கியம் பெற்றாள். அதற்பின்னே அவளிடம் ஆடு மேய்த்து கொண்டு வந்த சிறுவன் முருகப்பெருமான் என்று அறிந்து கொண்டாள். உங்களுக்கு இது போல பல வேண்டுதல் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரத்னகிரி முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்.